ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வர நம்ம தனா கிட்ட வந்து நீ என்ன பண்ண வீட்டுக்கு பார்க்க வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம காதில் வந்து அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போய் அவங்களாவே நம்மளை சேர்த்து வைக்கும்படி பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதனால தனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஜானகி பார்த்து நீ என் பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடா அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டினதும் உங்கள் பொண்ணை என் பண்ண வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நிம்மதியாக இருக்க விடுறா அப்படின்னதும் ஓகே அடித்து அந்த இடத்துலேருந்து கார்த்திகை விரட்டி விடுறாங்க ஜானகி. அப்போது மாயா வந்து நம்ம ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் ஜானகி தனா ரூமுக்குள்ளே போய் வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. உடனே தனா அம்மா உன் மடியில் என்ன படுத்து உறங்கட்டுமா அப்படின்னுட்டு ஜானகி மடியில் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்றைக்கி காலையில் வந்து கார்த்திக் பண்ண வீட்டில் தனாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதால தானே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கும், பேசாமல் நம்ம இல்லாமல் போயிடலாம், என் அம்மா அப்பா என்னால் தலை குடிச்சு நிற்கக்கூடாது அப்படின்னுட்டு மன்னிப்பு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு தனா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தலைவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கோவிலில் வந்து பூஜை இருக்குங்கய்யா, நைட்டு 10 மணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னதும் ரகுராமும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து தனாவுக்கு ஆபத்து மாதிரி கனவு கண்டுட்டு சிவாவை கூப்பிட்டு கத்துறாங்க. சிவா ஓடி போய் தனாவை கூட்டிட்டு வா அப்படின்னதும் நேராக சிவாவும் ஓடி போய் நம்ம தனாவை தேடி பார்க்குறாங்க. பார்த்தா தனாவை வந்து எங்கே தேடியுமே காணும். ஆனால் தனாவை காணுமே அப்படின்னுட்டு ஜானகிட்ட வந்து கேட்டதும் ஜானகி வந்து சமாளிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஜானகி வந்து தனா ரூமுக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா தனா எழுதி வச்ச லெட்டர் வந்து படிச்சுட்டு செம அதிர்ச்சியாகி அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாயா வந்ததும் மாயா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தனாவை தேடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் சிவா ஜானகி கிட்ட வந்து அண்ணி தனாங்க அப்படின்னதும் அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்ததும் உடனே சிவா அண்ணே அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னதோ ஐயோ ஏன் சிவா போக விட்டீங்கன்னா தப்பா ஒரு கனவு கண்டா அப்படின்னு நம்ம ரகுராம் சொன்னதோ பயப்படாதீங்கன்னு தன வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவளையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதான் இப்படி கனவெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிவா வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தனா வந்து பூஜைகளை இல்லாமல் பண்ணுற அந்த ஒரு மருந்தை வாங்கிட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மாயா கார்த்திக்கிட்ட வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க. தனா எங்கடா அப்படின்னு இங்கே பாரு, நானும் அவளுக்காகத்தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ இங்க வரல அப்படின்னதும் தனாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உன்னை நானே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு மாயா வந்து தேடி கிளம்புறாங்க. அக்கு பார்த்தோன்னா ஒரு கோவில்ல இருந்து அந்த மருந்து சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க தனா. அப்படின்னு பார்த்து மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. தனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் என்ன விடு மாயா, நான் இருக்கும் பாட்டு என்ன விடு அப்படின்னது உடனே மாயா தன கண்ணத்துல வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. பைத்தியமாடி உனக்கு ஏன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்த, வீட்டில் இருக்கிற யாரையுமே நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு மாயா சொன்னதும் பொது நிறுத்துறியா, நான் இந்த அளவுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான், நீ ஒருத்தி மட்டும்தான், உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்க, அது உனக்கு தெரியலையா அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. தனா ஏன் தனா இப்படி தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன், என்னது நீ என்ன பண்ணியா, என் வாழ்க்கையை கெடுத்ததே நீயும் அந்த கதிர் இருந்தா, நீயும் அந்த கதிரும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருக்க, இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன், இந்த அளவுக்கு பொட்டில் எல்லாம் தூக்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு தனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக அம்மா அப்பாவை யோசிக்காம இப்படி முடிவெடுக்கிறது தப்பே இல்லையா தனா, இங்க பாரு அங்க பெரியம்மா உன்னை காணும்னு நீ எழுதி வச்சுட்டு போன லெட்டர் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பார்த்தனா போகலாம் அப்படின்னதும் இல்ல நான் உயிரோட இருந்தா அது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் கஷ்டம், நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, ஏன் நான் உயிரோட இருந்தாலே அவங்களுக்கு அவமானமா போயிடும், நான் வரல விடு அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு நீ உயிரோட இல்லைன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க, அதை நீ யோசிக்கவே மாட்டியா, இங்க பாரு முதல்ல பெரியம்மாவும் பெரியப்பாவும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா தயவு பண்ணி இந்த எண்ணத்தெல்லாம் மறந்துட்டு வா போகலாம் அப்படின்னதும் தனாவும் வேற வழி இல்லாம மாயா கூட கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் தனாவுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ நம்மள நல்லா ஏமாத்திட்டா போல இருக்கே, இன்னும் காணுமே அப்படின்னுட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க.
அங்கே பார்த்தோன்னா நேராக தனாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க மாயா. உடனே ஜானகி வந்து, ஏன் தனா, ஏன்டி இப்படி தப்பு தப்பாக முடிவெடுக்கிற அப்படின்னா, நீ இல்லாமல் போனால் நானும் உன் அப்பாவும் உயிரோடு இருப்போம்னு நினைச்சியா? அடுத்த நொடியே நாங்களும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னதும் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு காலில் விழுந்து அந்த இடத்துல தனா அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு காத்துக்கு வந்த எல்லா விஷயத்தையுமே ஜானகி கிட்ட சொல்கிறாங்க தனா. இது கேட்டு ஜானகி, எனக்கு தெரியும் தனா, கவலைப்படாத, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன், அம்மா இருக்கேன் எப்பவுமே உன் கூட, நீ அழாதா அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சு.